பயங்கரமான ஹார்ட் பிரேக்கிங் படமாக மாறிடக்கூடாது, இது ஃபீல் குட் படமாக தான் இருக்கணும். ஓகே. ஏன்னா எண்டு போகும்போது எல்லாருக்குமே ஒரு ஃபீல் குட்டோட போட்டோம். அந்த பொண்ணு இல்லை, ஆனால் இருந்தாலும் அந்த பொண்ணு கொடுத்த மெமரிஸோட ஒருத்தன் லைஃப் ரன் பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு தான் நம்ம பிளான் பண்ணோம்னா. ஸோ எனக்கு என்னென்னா, நம்ம ஒரு கோட் செகண்ட் ஹாஃபில் நம்ம சொல்லியிருப்போம், லைஃப் இஸ் ஆல் அபவுட் சடன் குட் பாய்ஸ், ஹேண்டில் வித் கேர். அந்த குட் பாய்ஸ் நம்ம வேணும். அது என்ன குட் பாயாக வைக்க முடியும்? ஏன்னா நம்ம குட் பாய்ங்கும் போது இப்போ எனக்கு டெத்து தான் அது ரொம்ப கரெக்டாக யோசிச்சேன். அதனால தான் நான் அந்த மித்ரா வந்து இல்லாமல் போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு விஷயம். ஏன்னா ஸ்ட்ரேஞ்சராக வந்தாங்க, ஒரு கோஹபிட்டட் கப்புளாக இருந்தாங்க, லிவிங் டுகெதராக. அதுக்கப்புறத்துலேருந்து அவங்க லைஃப் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேஜ் போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் அப்படியே பிரேக் ஆகுது. பட் இருந்தாலும் இவன் லைஃப் அந்த த்ரூ அவுட் த ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட லைஃப் எங்கேயுமே மாறி இருக்காது. அவங்க ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் அவங்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஷியோட கிராஃப் தான் மேலே ஏறினே இருக்கும், கெரியர் கிராஃபாக. ஸோ மித்ரா எப்பவுமே ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் ஒன்று தான். ஸோ மித்ராவோட லைஃப் தான் சிவா இதுக்கப்புறம் கொண்டு போக போகிறாருங்கிற ஒரு விஷயம் தான். ஓகே.